Good morning, students. In order to benefit B.Ed students, those who are pursuing means following or studying. I am pursuing a course in education. I am pursuing a course in medicine. I am pursuing a course in law. Pursue அப்படின்னா ஃபாலோ பண்ணுறது அல்லது படிக்கிறது. இப்போ என்னென்னா பிஎட் சிலபஸ் பார்ப்போம். வேதிக் புத்திஸ்ட் இஸ்லாமிக் ட்ரெடிஷன் இன் எஜுகேஷன். அதாவது கல்வியில் வேதிக் எஜுகேஷன் என்ன மெத்தடு, புத்திஸ்ட் கல்வி என்ன, இஸ்லாமிக் கல்வி என்ன, ட்ரெடிஷன்னா மரபு இன் எஜுகேஷன், இது சம்மந்தமாக அதில் பார்க்குறாங்க. ஃபஸ்ட்டு வேதிக் பீரியட்னால் அந்த காலத்தில் குருகுலம் சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன் இருந்துச்சு. ஒரு குரு இருந்தார். அந்த குருவுடைய வீட்டிலையே ஸ்டூடெண்ட்ஸுக்கு போய் படிக்கணும். அது மாதிரி திண்ணை பள்ளிக்கூடம்லாம் இருந்துச்சு. புத்திஸ்ட் இதில் என்னென்னா வேதிக்கு ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக அந்த பையன் எழுதியிருக்காப்புல. வேதிக் VDIC நாட் VDIK, அதை நீங்கள் சீனு போட்டுங்க. வேதிக் புத்திஸ்ட் கேபிட்டல் B வரணும். புத்திசம் இஸ்லாமிக் ட்ரெடிஷன்னா மரபு எஜுகேஷன். மேஜர் லேண்ட்மார்க்ஸ் ஆஃப் பிரிட்டிஷ் சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன். இந்தியாவை அவங்க ஆண்டாங்க. அதான் கலோனியல் இந்தியான்னு பேர். அகெயின் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணியிருக்காரு. COLONIAL கலோனியல் இந்தியானா நம்ம பிரிட்டிஷ் நாடுகள், பிரிட்டிஷ் கண்ட்ரி நம்ம நாட்டில் குடியேறி நம்மளோட ஒரு காலனி நாடாக மாற்றினாங்க. காலனின்னா நம்ம ஒரு ஊரில் போய் குடியிருக்கிறோம் இல்லையா, அது போல் பிரிட்டிஷ் பீப்புள் இந்தியாவில் செட்டில் ஆகி அதை இந்தியாவை ஒரு காலனி நாடாக மாற்றினாங்க. இந்தியா மட்டுமல்ல, அமெரிக்கா, ஸ்ரீலங்கா, உலகத்தில் முக்கால்வாசி நாடுகளாக அவங்க காலனி நாடுகள் தான். இப்போ நீங்கள் கிரிக்கெட் பிளேயிங் கண்ட்ரிஸ் எல்லாமே இங்கிலாந்துடைய ஆதிக்கத்தில், இங்கிலாந்துடைய ரூலுக்கு கீழே ஒரு காலத்தில் இருந்தது தான். அதனால் கலோனியல் கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் காமன்வெல்த் கண்ட்ரிஸ் சொல்லுவாங்க. தோஸ் கண்ட்ரிஸ் ஹூ வேர் ஒன்ஸ் அண்டர் த பிரிட்டிஷ் எம்பையர் ஆர் கால்ட் கலோனியல் கண்ட்ரிஸ் ஆர் காமன்வெல்த் கண்ட்ரிஸ். அதில் அமெரிக்காவும் ஒரு காலத்தில் இருந்துச்சு. இப்போ அது காமன்வெல்த் இல்லை. அமெரிக்கா வாஸ் ஆல்சோ ஒன்ஸ் எ ஸ்லேவ் கண்ட்ரி ஆஃப் கிரேட் பிரிட்டன் சொல்லுவாங்க. யுனைடெட் கிங்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிலாண்டுக்கு பல பேர் இருக்குது. கிரேட் பிரிட்டன், யுனைடெட் கிங்டம், இந்த மாதிரி. இதில் இந்த கலோனியல் இந்தியா. அப்போ நம்ம இங்கிலாண்டு 1600 1947 வரை வி வேர் அண்டர் த பிரிட்டிஷ் ரூல். அப்போ அதான் கலோனியல் இந்தியான்னு பேர். இப்போ கலோனியல் கசின்ஸ் அப்படின்னு சொன்னால் நம்ம ஸ்ரீலங்காக்காரங்கெல்லாம் ஒரு அண்ணந்தம்பி மாதிரி. அதான் கலோனியல் கசின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆல்பம் போட்டிருந்தாங்க. கலோனியல் இந்தியா என்னென்ன மேஜர் லேண்ட்மார்க்ஸ்னால் முக்கியமான சாதனை கற்கள் என்னென்ன இருக்குது. லேண்ட்மார்க்ஸ்னால் முக்கியமான சாதனைகள், லேண்ட்மார்க்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. பிரிட்டிஷ் சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன் கலோனியல் இந்தியா பர்டிகுலர்லி ஃப்ரம் த வியூ பாயிண்ட் ஆஃப், எந்த நோக்கு நிலை. வியூ பாயிண்ட்னா நம்ம எங்கேருந்து பார்க்குறோம், மாடியிலேருந்து கீழே பார்க்குறது ஒரு வியூ பாயிண்ட், கீழேருந்து மேலே பார்க்குறது ஒரு ஓவராலாக பார்க்குறது சொல்லுவாங்க. அண்ட் ஈகிள்ஸ் ஐ வியூ அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஏரோப்ளேன்லேருந்து பார்க்கலாம். அதான் வியூ பாயிண்ட்னா நோக்கு நிலை ஆஃப் எய்ம்ஸ், குறிக்கோள்களை வச்சு ஸ்ட்ரக்சர். அப்போ இங்கிலாண்டுடைய குறிக்கோள் என்னென்னா டு ப்ரொடியூஸ் கிளர்க்ஸ். அவங்களுக்கு ஈஸ்ட் இந்தியா கம்பெனியில் வேலை பார்க்குறதுக்கு கிளர்க்ஸ் வேணும். அதுதான் அவங்களுடைய ஃபஸ்ட்டு எய்ம். அதுக்கப்புறம் சமூக புரட்சி கொண்டு வர்றதுக்கு இங்கிலீஷை பயன்படுத்தினாங்க. அதான் எஜுகேஷனுடைய எய்ம். ஸ்ட்ரக்சர், கரிக்குலா தான் இந்த பையன் தப்பாக எழுதிக்கான்னு நினைக்கிறேன். கரிக்குலம் அப்படின்னா சிலபஸ் அண்ட் மெத்தட்ஸ் ஆஃப் எஜுகேஷன். எஃபர்ட்ஸ்னால் முயற்சி. எஃபர்ட்ஸ் டுவர்ட்ஸ் எவால்விங்னா கிராஜுவலி டெவலப், கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வருது. எவால்விங் ஏ நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன். இப்போ கூட இந்தியா ஃபுல்லாக ஒரு தேசிய அளவிலான சீரான கல்வி கிடையாது. சமச்சீர் கல்வினா கூட தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்குது. இந்தியா ஃபுல்லாக ஒரே கல்வி, ஒரே குவாலிட்டியான எஜுகேஷன் கொடுக்கலாம். அதுக்காக நம்ம கிராஜுவலி வி ஆர் டெவலப்பிங். அதுக்கு தான் அது என்னது இந்த சைனிங் ஸ்கூல்ஸு, இந்த கேந்திரா ஸ்கூல்ஸ், கேந்திரிய வித்யாலயா, இதெல்லாம் தே ஆர் கிராஜுவலி எவால்விங் டு ஏ நேஷ்னல் சிலபஸ். கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி, எவால்யூஷன் மீன்ஸ் கிராஜுவல் டெவலப். செகண்டரி எஜுகேஷன்னா இடைநிலை கல்வி. அதாவது 10ஆம் மட்டும் படிக்கிறது செகண்டரி எஜுகேஷன். அதனால தான் 10th ஸ்டூடெண்ட் என்ன சொல்கிறாங்க, செகண்டரி ஸ்கூல் லீவிங் சர்டிஃபிகேட், இடைநிலை கல்வி. அதுக்கப்புறம் 11ஆம் பண்ண ஹையர் செகண்டரி எஜுகேஷன். அதுக்கப்புறம் காலேஜ் போனீங்கன்னா ஹையர் எஜுகேஷன். ஜென்ரல் எய்ம்ஸ் பொதுவான குறிக்கோள்கள் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ்னாலும் எய்ம்ஸ்னாலும் ஒன்று தான். குறிக்கோள்கள்
ஆஃப் செகண்டரி எஜுகேஷன். செகண்டரி எஜுகேஷனுடைய குறிக்கோள்கள் யாவை? இடைநிலை கல்வி நீங்கள் 10வது மட்டும் படிச்சிங்கன்னா அதோடைய குறிக்கோள்கள் யாவை? எஜுகேஷன் டியூரிங் போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் பீரியட். எஜுகேஷன்ஸ் டியூரிங் கலோனியல் பீரியட்னா இண்டிபெண்டன்ஸுக்கும் முன்னாடி, அதாவது ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் பீரியட். அது இங்கிலாண்டுக்காரங்க வந்து மெக்காலே வந்து என்ன நினச்சாருன்னா, இட் இஸ் த ஒயிட் மேன்ஸ் பர்டன் டு எஜுகேட் இண்டியன்ஸ். இந்தியன்ஸ் ஒன்றுமே தெரியாமல் காட்டுமிராண்டியாக இருக்காங்க, அது வந்து எங்களுடைய சுமை, எங்களுடைய கடன், எங்களுடைய சுமை. அவங்கள வந்து படிக்க வச்சு அவங்கள வந்து எஜுகேட் பண்ணுறது ஒயிட் மேன்ஸ் பேர்டன் அப்படின்னு மெக்காலே சொன்னார். டு சிவிலைஸ் இண்டியன்ஸ் வாஸ் த ஒயிட் மேன்ஸ் பேர்டன் அப்படி சொல்லியிருக்காரு. போஸ்ட் இண்டிபெண்ட் அப்படின்னா சுதந்திரத்துக்கு பிற்காலம். போஸ்ட்னாக்கா பின்னாடின்னு அர்த்தம். போஸ்ட் பெய்டுனா காசு முதலே கொடுத்துருவோம். ப்ரீபெய்டுன்னா போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னாக்கா சுதந்திரத்துக்கு பின்னால். போஸ்ட் பெய்டுன்னா நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் காசு கொடுப்போம், அது போஸ்ட் பெய்டு. ப்ரீபெய்டுன்னா காசு முன்னாடியே கொடுத்துருவோம். ப்ரீனா பிஃபோர், போஸ்ட்னா ஆஃப்டர். போஸ்ட் மார்ட்டம்னா ஆஃப்டர் டெத். ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் சுதந்திரத்துக்கு முன்னால் உள்ள காலம். செகண்டரி எஜுகேஷன். அப்போ எஜுகேஷன் கமிஷன்னு ஒன்று அமைச்சிருக்காங்க. அது எப்போனா 1952 to 1957. எஜுகேஷன் கமிஷன் 1964 to 66. நியூ எஜுகேஷன் பாலிசி 1986 with program of action with different schemes of செகண்டரி எஜுகேஷன். அதாவது என்னென்ன ஸ்கீம் கொண்டு வந்தாங்க? எஜுகேஷன் கமிஷன் 1 வந்து 52லேருந்து 57 வரை. அடுத்து எஜுகேஷன் கமிஷன் 2 வந்து 64லேருந்து 66 வரை. ப்ரோக்ராம் ஆஃப் ஆக்ஷன். ப்ரோக்ராம் ஆஃப் ஆக்ஷன் வித் டிஃப்ரெண்ட் ஸ்கீம்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் எஜுகேஷன். என்னென்ன? சிபிஎஸ்சி என்னென்ன போர்டு இருக்குன்னா, செகண்டரி போர்டு ஆஃப் செகண்டரி எஜுகேஷன், சென்ட்ரல் போர்டு ஆஃப் செகண்டரி எஜுகேஷன், ஐசிஎஸ்சி இந்தியன் கவுன்சில் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன், கேஎஸ்இபி வித் ரெஸ்பெக்ட் டு கரிக்குலம்னா சிலபஸ் தான், என்னென்ன பாடம் படிக்கணுங்கிறாங்கள அது பாடத்திட்டம். இப்போ வந்து இங்கிலீஷில் 10 பாடம் படிக்கணும்னா அதுதான் சிலபஸ், அதுதான் கரிக்குலம். ஸ்பெல்லிங் பார்த்துங்க, CURRICULM கரிக்குலம். அண்ட் எக்ஸாமினேஷன் சிஸ்டம் எக்ஸெட்ரா. செகண்டரி ஸ்கூல் டீச்சர் ஒரு செகண்டரி ஸ்கூல் டீச்சர் அது 10 மட்டும் இடைநிலை கல்விக்கு அந்த டீச்சருக்கு என்ன எஜுகேஷன் இருக்கணும், குவாலிஃபிகேஷன், காம்பிடென்சி என்ன திறமை இருக்கணும். டு ப்ரொவைட் ப்ரொஃபஷனல் கோட் ஆஃப் எத்திக்கல் கான்டக்ட். கோட் ஆஃப் எத்திக்கல் கான்டக்ட்னா நீதிப்படி, அதான் ப்ரொஃபஷனல் கோடுனாலும் ரூல்ஸ்னு அர்த்தம். எத்திக்கல் அப்படின்னா நீதிப்படி. இப்போ எத்திக்கல் கான்டக்ட்னா டீச்சர்னால் இப்படி தான் இருக்கணும், அதான் வந்து எத்திக்கல் கான்டக்ட், ஒரு அறம், ஒரு நீதி. ரோல் ஆஃப் செகண்டரி ஸ்கூல் டீச்சர்ஸ் இன் எமர்ஜிங் இந்தியா. வளர்ந்து வரும் இந்தியாவில் இடைநிலை கல்வி ஆசிரியர்களின் பங்கு. அப்புறம் எஜுகேஷன் இன் இந்தியா அப்படிங்கிறாங்க. யூனிட் 1 கான்செப்ட் ஆஃப் எஜுகேஷன். எஜுகேஷன்னா என்ன, அது ஒரு கருத்து, கான்செப்ட். இந்தியன் அண்ட் வெஸ்டர்ன் எய்ம்ஸ். இந்திய நாட்டு குறிக்கோள் என்ன, மேற்கத்திய நாட்டுடைய குறிக்கோள் என்ன. ஃபங்க்ஷன் ஆஃப் எஜுகேஷன், அதாவது எஜுகேஷனுடைய வேலை என்ன, ஃபங்க்ஷன்னா அதனுடைய செயல்பாடு. எஜுகேஷன் ஆஸ் அன் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் சோஷியல் கண்ட்ரோல். சமுதாயத்தை வந்து கட்டுப்படுத்துறது, சமுதாயத்தை முன்னேற்றுறதுக்கு அது ஒரு கருவியாக பயன்படுதுங்கிறாங்க. எஜுகேஷன் இஸ் அன் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் சோஷியல் கண்ட்ரோல், சோஷியல் சேஞ்ச். சமுதாய மாற்றத்தை உருவாக்கலாம். இப்போ ரொம்ப பேர் சாராயம் குடிச்சிட்டு இருக்காங்க, உடல்நலத்தை பற்றியே தெரியலை, அப்புறம் செல்ஃபோன்லேயே மூழ்கி இருக்காங்கன்னா கல்வியை யூஸ் பண்ணி அந்த சமுதாயத்தில் மாற்றம் வரலாம். இப்போ கூட சொல்லியிருக்காங்க, பின்வரும் சமுதாயத்துக்கு படிப்பறிவே இல்லாமல் செல்ஃபோன்னால் எந்த ஒரு படிக்கவும் தெரியாமல் போகுது அப்படின்னு ஒரு ஃபியர் உண்டாக்குறாங்க. ஏன்னா செல்ஃபோன்லேயே மூழ்கணுன்னா ஒரு அறிவு வந்து இன்டெலெக்சுவல் டெவலப்மெண்ட்டோ எமோஷ்னல் டெவலப்மெண்ட்டோ இல்லாத ஒரு ஜெனரேஷனாக போகுது அப்படிங்கிறாங்க. சோஷியல் சேஞ்ச். எஜுகேஷன் ஆஸ் அன் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் சோஷியல் சேஞ்ச். சமுதாய மாற்றத்தை கொண்டு வர்றது. ப்ரிசர்வேஷன் ஆஃப் கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ். கல்ச்சர் அப்படின்னா கலாச்சார ஹெரிட்டேஜ்னா பரம்பரை பெருமையை. ப்ரிசர்வேஷன் PRESERVATI எக்ஸ் கொடுத்துருக்காப்புல, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பார்த்துங்க. நமது கலாச்சார பெருமையை பாதுகாப்பதற்காக PRES போடுறதுக்கு இந்த பையன் எக்ஸ் போட்டிருக்காப்புல. வேல்யூஸ்னால் நற்குணங்கள், நல்ல மதிப்பு. என்ன வேல்யூஸ்னால் என்ன? பங்க்சுவாலிட்டி, பிறரை மதித்தல், இதெல்லாம் வேல்யூஸ்னு பேர். வேல்யூஸ்னால் நற்குணங்கள், நற்பண்புகள், ஒழுக்கம், கரெக்டான டைமில் போகிறது, ப்ராப்பராக எழுதுறது, சிஸ்டமேட்டிக்காக இருக்கிறது, இதான் வந்து வேல்யூஸ்னு பேர். பிறரை மதிக்கிறது, இறக்கப்படுறது, பார்க்கறது, இதான் வந்து வேல்யூஸ்.
ஸ்கூல் அண்ட் சொசைட்டி சமுதாயமும் பள்ளியும். கல்ச்சர் அண்ட் எஜுகேஷன் கலாச்சாரமும் கல்வியும். கல்ச்சர்னால் இந்தியன் நம்ம கல்ச்சர் சொல்கிறாங்களே கலாச்சாரம்னா பாரம்பரியமாக செய்து வருகின்ற பழக்கம்தான் ஹேபிட்டு தான் கல்ச்சராக மாறும். இந்து கல்ச்சர் இப்போ வீட்டுக்கு முன்னாடி கோலம் போடுறது இந்து கல்ச்சர், அதுமாதிரி பொட்டு வைக்கிறது இந்து கல்ச்சர், பொட்டு வச்சு புடவை கட்டுறது இந்து கல்ச்சர், அது மாதிரி முஸ்லீம்ஸுக்கு கல்ச்சர் இருக்கும். ஸ்கூல், சோஷியல் சிஸ்டம் ஏஜென்சிஸ் அண்ட் எஜுகேஷன், ஃபார்மல் அண்ட் நான் ஃபார்மல்னால் நம்ம ஸ்கூலுக்கு போய் முறைப்படி படிக்கிறது, நான் ஃபார்மல்னால் முறைசாரா கல்வி, வயசு வந்தவங்க வயதுக்கு அடல்ட் எஜுகேஷன் சொல்கிறாங்கள்ல, அவங்களாம் ராத்திரி சொல்லி படிப்பாங்க, அது முறைசாரா கல்வி. ஃபார்மல்னால் ஸ்கூலுக்கு காலேஜுக்கு ஒரு முறைப்படி படிக்கிறது ஃபார்மல் எஜுகேஷன். நான் ஃபார்மல்னால் முறைசாரா கல்வி, அது வில்லு பாட்டு இது மாதிரி சொல்லி கொடுப்பாங்க, பாட்டு நாடகம். யூனிட் 2 salient features of ancient Indian education. சாலியன்ட்னா இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் பழங்கால இந்திய கல்வியுடைய முக்கியமான அம்சங்கள் யாவை? salient மீன்ஸ் இம்பார்ட்டன்ட். B.Ed 101 childhood and growing. குழந்தை பருவமும் வளர்ச்சியும். ஒரு சின்ன குழந்தையாக இருக்குது, அழுதுகிட்டு இருக்கான், அவன் பிறந்து சிசுவாக இருக்கான், அவன் வாந்தி எடுத்துக்கிட்டு யூரின் போயிட்டு அப்படியே இருக்காங்க. அது எப்படி வளருது அதை நீங்கள் க்ளோஸாக வாட்ச் பண்ணி பார்க்க சொல்கிறாங்க. அதான் ஃபஸ்ட்டு பேப்பர் B.Ed 101 பேப்பர் சைல்டுஹுட் அண்ட் க்ரோயிங், குழந்தை பருவமும் வளர்ச்சியும், சிசு பருவம்னு சொல்லுவாங்க தமிழில். B.Ed 102 எஜுகேஷன் இந்தியா, இந்தியாவில் கல்வி. அப்புறம் ஸ்டேட்டஸ், ப்ராப்ளம்ஸ் அண்ட் இஷ்யூஸ், இப்போது நிலைமை என்ன, ஸ்டேட்டஸ்னால் இப்போது நிலைமை என்ன, கரண்ட் ஸ்டேட்டஸ், அதில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது, மாணவர்களுக்கு கல்வியில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, டீச்சர்ஸை எதுக்குறாங்க, வாட் இஸ் த நீட் ஆஃப் எஜுகேஷன்ஸை கேட்குறாங்க, சினிமாவுடைய எஃபெக்ட் அதிகமாக இருக்குது, அவர்கள் ஹீரோஸை பின்பற்றி போய் வாழ்க்கையை அழிச்சிக்கிறாங்க, செல்ஃபோன் இது மாதிரி சில நேரம் சுகம் தரக்கூடியவற்றையில் ரொம்ப ஈடுபட்டு தங்கள் வாழ்க்கையை அழிக்கிறாங்க. தீஸ் ஆர் சம் ப்ராப்ளம்ஸ் அண்ட் இஷ்யூஸ். சரியான டீச்சர்ஸ் இல்லை, சரியான படிக்கிறது வசதிகள் இல்லை, இந்த ப்ராப்ளம்ஸ் அண்ட் இஷ்யூஸ்னாலும் ப்ராப்ளம் தான். 103 பேப்பர் லாங்குவேஜ் அக்ராஸ் த கரிக்குலம், RR வரணும். 104 கரிக்குலம்னு சிலபஸ் CURRI வரும். கரிக்குலம் டெவலப்மெண்ட் அண்ட் ஸ்கூல், பாடத்திட்ட வளர்ச்சியும் பள்ளியும். ரீடிங் அண்ட் ரிஃப்ளெக்டிங் ஆன் டெக்ஸ்ட், அதாவது படிக்கிறதும் அது சம்மந்தமாக யோசிக்கிறது, ரிஃப்ளெக்ஷன்னா திங்கிங் ஆன் டெக்ஸ்ட். ஸோ தீஸ் ஆர் த 5 பேப்பர்ஸ். அப்புறம் 104 டீச்சர் எஜுகேஷன் அண்ட் செகண்டரி ஸ்கூல் கரிக்குலம்னு எழுதியிருக்காப்புல CURRI கரிக்குலம் மீன் சிலபஸ். இடைநிலை கல்வியோருக்கு என்ன சிலபஸ் இருக்குது, எய்ம்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ். எய்ம்ஸ்னாலும் அப்ஜெக்டிவ்ஸ்னாலும் ஒரே அர்த்தம் தான், குறிக்கோள்னு அர்த்தம். அப்ஜெக்டிவ் ஸ்பெல்லிங் தப்பாக எழுதிருக்கான்னு நினைக்கிறேன், OBJECTIVES. அப்ஜெக்டிவ்ஸ்னால் குறிக்கோள்கள். டீச்சர் எஜுகேஷன் இன் இந்தியா, NCTE. ஸ்கர்ட்னா நேஷ்னல் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷன் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங். DSERT, CTE, IAS, ப்ரொஃபஷனல் ஆர்கனைசேஷன்ஸ். ப்ரொஃபஷனல் அப்படின்னா தொழிற்சார்ந்த நிறுவனங்கள். இந்த ஃபீல்ட் ஆஃப் NCF 2005 ப்ரோக்ராம்ஸ் ஃபார் என்ஹான்சிங்னா அதிகப்படுத்துறது, எஃபிஷியன்சி அண்ட் ப்ரொடக்டிவிட்டி, திறமையையும் ப்ரொடக்டிவிட்டி அதிகப்படுத்துறது ஆஃப் ஸ்கூல் டீச்சர்ஸ். இன் சர்வீஸ் ட்ரைனிங் கொடுத்தா அவங்களுக்கு அவங்களுடைய ப்ரொடக்டிவிட்டின்னா அவங்களுடைய க்ரியேட்டிவிட்டியை அதிகப்படுத்தலாம். என்ஹான்ஸ் மீன்ஸ் டு இன்க்ரீஸ். இன் சர்வீஸ் ட்ரைனிங் அதாவது வேலை பார்க்கும்போது ட்ரைனிங் கொடுக்குறது. அண்ட் ஓரியன்டேஷன் அண்ட் கான்டாக்ட் என்ரிச்மெண்ட் ப்ரோக்ராம், செறிவூட்டுதல், செறிவூட்டுதல். கரிக்குலம் இன்கல்கேட் வேல்யூஸ். இப்போ வேல்யூஸ்னால் நற்பண்புகள், குட் குவாலிட்டி. அது பையன் வால்ஸ்ன்னு எழுதியிருக்காப்புல. என்டர்பிரனார்னால் தொழில் முனைவர், புதுசாக ஒரு தொழிலை துணிஞ்சு செய்கிறவங்க தான் ஆந்தப்ரனார்னு ப்ரொனன்சியேஷனு. ENTREPRENU ஆந்தப்ரனார் மீன்ஸ் தொழில் முனைவோர். இண்டஸ்ட்ரியலிஸ்ட். எஜுகேஷன், சயின்டிஃபிக் திங்கிங், ரிசர்ச் அண்ட் இந்த
that's all in this நியூஸ். திங்க் ஓவர், இதை பற்றி நீங்கள் நினச்சி பார்க்கணும், ரிஃப்ளெக்ட் பண்ணி பார்க்கணும். எப்படி இங்கிலாந்து காலத்தில், அந்த காலத்தில் எப்படி இந்திய சுதந்திரம் முன்னாடி எஜுகேஷன் எப்படி இருந்தது, ஸ்கூல் எப்படி இருந்துச்சு, வேதிக் சிஸ்டத்தில் எப்படி இருந்துச்சு, குருகுலங்கள் இருந்தது, இப்போ எப்படிலாம் மாறி வருது. ஹவ் எஜுகேஷன் இஸ் எவால்விங் த்ரூ அவுட் த இயர்ஸ். பல வருடங்களாக எஜுகேஷன் எப்படி தான் வந்து எப்படி மாறி மாறி டெவலப்மெண்ட் ஆகி வருது. எப்படி வந்து புழுவிலேருந்து மனிதன் வரானோ அதே போல் எஜுகேஷன் பல பேசிக் லெவல்லேருந்து டெவலப் ஆகி வருது. அதை நீங்கள் ஒரு ஐடியா வச்சுக்கணும், ஒரு கருத்து வச்சுக்கணும். தேங்க்யூ.